ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ்னு கூட சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டுடைய அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நான் இறாவை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இறாவை கழுவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸில் கொஞ்சம் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுச்சி வாடை இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளியையும் போட்டிருக்கோம். தக்காளிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதனால் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாவையும் சேர்த்துக்கலாம். இறாவை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூளையும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் மிளகாய்த்தூளையும் போட்டுட்டு திருப்பியும் கலந்து விட்டுக்கலாம். இறாக்கு தண்ணி நிறைய ஊற்ற வேணாம். ஏன்னா இறா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கலாம், ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா சிம் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. இப்போது நம்மளுடைய தண்ணியெல்லாம் வற்றி இறா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மிளகுத்தூளையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய இறா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே மல்லித்தழைகளெல்லாம் தூவிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். பொதுவாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.